மோடியின் ரகசியத்தை போட்டுடைத்த ஒரு முக்கியமான தலைவர். என்ன ரகசியம்? அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்? அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. ஞானேஷ்குமார் இதற்கு முன்னாடி என்ன சொன்னார்? இப்ப என்ன செய்திருக்கிறார்? ஒரு சில பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் இந்தியா கூட்டணியோடைய ஓட்டு துணை ஜனாதிபதி தேர்தல்ல என்டிஏ கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம். உண்மையை உரக்க சொல்வோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடைபெற்று வெற்றிகரமாக தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். ஆனா அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. அதாவது துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களிடையே நம்ம தமிழக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்வாரா? கல்வி நிதியை வாங்கி கொடுப்பாரா? பேரிடர் நிதியை வாங்கி கொடுப்பாரா? இப்படின்னு பல்வேறு கேள்விகள் எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழராக இருக்கிறேன், தமிழருடைய பெருமையை இந்திய அளவில் பறைசாற்றி இருக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அதை உண்மை தன்மையாக செயலில் காட்டட்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்ப பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னடா சிசிடிவி ஃபுட்டேஜ்னா, இத ஒப்பிட்டு பாருங்க. இதற்கு முன்னாடி இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிராவுல நடந்த 5 மணிக்கு மேல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பெண்களுடைய பிரைவசி போயிடும். அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாருல்ல. இப்ப துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்திருக்கு. அதுல லோக்சபா, ராஜ்யசபா பெண் எம்பிகளை போட்டோ எடுத்து அந்த சிசிடிவி போட்டோ சமூக வலைதளங்கள்ல பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அப்ப இவர்கள் பெண்கள் இல்லையா? இவங்களுடைய பிரைவசி போகலையா? அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழும்புகிறது. அதே தேர்தல் ஆணையம் தான் மாலை 5 மணிக்கு மேல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ வெளியிடுவதற்கு ஒரு காரணம் சொன்ன தேர்தல் ஆணையம், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் நடத்தி இருக்கின்ற இதே தேர்தல் ஆணையம், அதாவது சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, டிம்பிள் யாதவ் இந்த பல்வேறு தரப்பட்ட லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்களுடைய புகைப்படங்கள வெளியிட்டிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏங்க அப்ப பெண்களுடைய பிரைவசி போகும்போது இப்ப போகாதா? அப்ப வேண்டுமென்றே தான அந்த செயல்களை செய்கிறீர்கள். யாருக்கு ஆதரவாக? யாருக்கு கைப்பாவையாக? இப்படி ஒரு கேள்விகள் மக்கள் மத்தியில எழும்பத் தொடங்குகிறது. சரி, இப்ப துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாருல்ல. இப்ப கோடி மீடியாக்கள் என்ன மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியுடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கிறாங்க. அது உண்மையான கருத்தா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் இல்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல இருந்து சோர்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்ற வாக்கு வந்து 452ங்க. மொத்தமா தேர்தல்ல பதிவு செய்யப்பட்ட வாக்கு 767. இதுல 15 வாக்கு வந்து செல்லா வாக்குன்ட்டாங்க. அதுவும் யாருக்கு போட்ட வாக்கு? இந்தியா கூட்டணிக்கு போட்ட வாக்கு செல்லாத வாக்குன்னாங்க. இதே மாரி தான் போன தேர்தல்லயும் அது செல்லாத வாக்குன்னாங்க. அது எப்படி இந்தியா கூட்டணிக்கு போடுற வாக்குகள் மட்டும் செல்லாத வாக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி, அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மொத்தமாவே 427 எம்பிக்கள் தான் இருக்காங்க. ஆனா பெற்ற வாக்கு 452 இருக்கே. அப்ப இந்தியா கூட்டணி எம்பிஸ்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் இல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டாரு. நான் வந்து என்டிஏ கூட்டணி வேட்பாளருக்கு தான் ஆதரவா எங்களுடைய எம்பிகள வாக்கு குடுக்க போறாங்கன்னு. அப்ப அவருகிட்ட ஒரு 11 எம்பி இருக்கு. இப்ப 427 பிளஸ் 11 438. மற்றவை அப்படின்ட்டு 9 எம்பிக்கள் போட்டிருக்காங்க.
இது மட்டும் இல்லாம நியமன எம்பிக்கள் போட்டிருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமா 452 வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றுட்டார். இந்த வெற்றியை செல்லா காசுன்னு ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. ஏன் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பாரா? இல்ல மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள தான் கேட்டு கொண்டு இருப்பாரா? அப்படின்னு. ஏன்னா, ஏற்கனவே இருந்த துணை ஜனாதிபதியாக இருந்த தன்கர் அவர்களுடைய நிலைமைய அவரு பார்த்தாரா? உடம்பு சரியில்லன்ட்டு போயிட்டாரு. ஆனா, உடம்பு சரியில்லாத பிக்சர்ஸோ, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பிக்சர்ஸோ, அமித்ஷாவும், மோடி அவர்களும் போய் அவங்கள சந்தித்த பிக்சர்ஸோ, இல்ல செண்ட் ஆஃப் பண்ணவே இல்ல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கின்ற பொழுது, ராஜஸ்தான் தேர்தலை வைத்து தன்கர் அவர்கள கொண்டு வந்தாங்க. அடுத்து தமிழ்நாட்டு தேர்தல வைத்து இவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு புரிந்ததா? அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. பாவம் மனுஷன் தன்கர் அவர்கள் யூனியன் மினிஸ்டருக்கு கடிதமா எழுதி தள்ளுறாரு. எனக்கு எம்.எல்.ஏ. பென்ஷன் குடுங்க, வீட குடுங்கன்னு. அப்ப இவங்க ஏற்கனவே தன்கர் அவர்களுக்கு வந்து பல விஷயங்கள்ல ஆதரவு அளித்தவர்கள். தன்னுடைய பதவியை விட்டு வீட்டுக்கு சென்றதும் ஏன் அப்படி பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் விட என்ன ஒரு கொடூரமான விஷயம்னா, போலீசார் பாதுகாப்பு தானே போடுவாங்க. சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இசட் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு போடுவாங்கன்னா, கண்காணிக்கிறதுக்காக போடுவாங்க. அப்ப சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய சுய சிந்தனையில் எதிர்க்கட்சிகளுக்கு ஏதேனும் ஆதரவா ஏதோ பேசிருவாரா அப்படிங்கிறதுக்காக இசட் பிரிவு பாதுகாப்பு போட்டு, அத கண்காணிக்கிறதுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு, அது ஒரு செய்தியா பரவிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு தலைவர் மோடி அவர்களுடைய ரகசியத்த போட்டு உடைச்சுட்டாரு. அந்த தலைவர் யாருன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் இன்டர்வியூல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கட்சி கட்டுப்பாட்டை இழந்ததுனால ராஜினாமா பண்ணிட்டாரு தன்கர் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்ப இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் தரக்கூடிய ஒரு பதவி. அத எப்படி இவங்க கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க? கேள்வி வருது. அப்ப மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் தன்னுடைய கட்சி கொள்கை செயல்பாடுகளில் ஒத்துப்போகாததனால் தன்கர் அவர்களே ராஜினாமா செய்யப்பட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்ப இதுவே அவங்க மோடி அவர்களோட ரகசியம்லாம் அது அம்பலமாயிடுச்சு. போட்டு உடைக்கப்பட்ட விஷயமா மாறிடுச்சு. இப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது மக்களே? நல்லா சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து 365 நாளும் வாக்கு வங்கிக்காகவும், தேர்தலுக்காகவுமே பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரியுது. இன்னொரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னொரு பூகம்பத்த கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது தன்கர் அவர்கள் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதின மாரி. இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார்னாமா, வைஸ் பிரசிடென்ட் அலுவலகம் வந்து நம்பிக்கையாகவும், மரியாதையுடனும் செயல்படும் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாரி ஒரு கடிதத்தை தன்கர் அவர்கள் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு எழுதியிருக்கிறாருன்னு கோடி மீடியா சைட்ல இருந்து சொல்றாங்க. அதாவது கடிதம் எழுதின பிக்சர்ஸும் இல்ல, போட்டோஸும் இல்ல, எந்த ஆதாரமுமே இல்ல. ஆனா, அவரு இப்படி எழுதினாருன்னு எதையோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இன்னொரு விஷயத்த புதுசு புதுசா கொண்டு வராங்க. நீங்க என்னதான் புதுசு புதுசா கொண்டு வந்தாலும், உண்மை ஒரு நாள் வெளியில வரும். அத நம்ம தோண்ட 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 எப்படி கிணறு போகும், எப்படி ஊற்று நீர் போகுமோ, அந்த மாரி தோண்ட 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 உண்மை நிச்சயமாக வெளிய வந்து பொய் மறைந்துவிடும். இது எல்லாமே மக்களுக்கு தெரிந்த விஷயம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு பல விஷயங்களை மறைத்து, இன்னொரு விஷயத்த புதுசு புதுசா கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் இப்ப புதுசா என்னென்னமோ திட்டமெல்லாம் போடுறாங்க. 30 நாளு காவல் சிறை இருக்கிறாரா? முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எம்.எல்.ஏ, எம்.பி.யா இருந்தாலும் சரி. 31வது நாள் பதவிய புடுங்க. அது பிரதமருக்கும் சேருங்கிறாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குவதற்காகவும், யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படலையோ, அவங்க பதவியில நீக்குவதற்காகவும் தான் இந்த மாதிரியான சட்டங்கள்னு பல குரல்கள் எழும்பத் தொடங்கியிருக்கு. இப்ப இந்த ஆட்சியானது ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சியா? இல்ல ஜனநாயகத்துக்குள்ள நல்லது செய்யக்கூடிய ஆட்சியா? அப்படிங்கிறது யூகிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அவங்களுடைய மனசுல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு. தேர்தல்ல எப்படியாவது வெற்றி பெறணும். ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்ட வந்து அம்பலப்படுத்திட்டாரு. அடுத்து எப்படி வெற்றி பெறதுன்னு தெரியல. இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்.
அடுத்து தமிழ்நாட்டுக்கு வேற வருதுங்கிறாங்க. என்ன மாரி இருக்கிறவங்கலாம் ஓட்டே போட முடியாதான்னு தெரியாது. நான் இத்தன வருஷமா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறேன். நீ தமிழ்நாடே இல்லப்பா, உன்கிட்ட இந்த டாக்குமெண்டே இல்ல போய் எடுத்துட்டு வான்னா, நான் எங்க போய் எடுப்பேன்னு தெரியல. இந்த மாரி பல குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம முதல்ல சொன்ன மாரி தான் தேர்தல் ஆணையம் சிசிடிவி ஃபுட்டேஜ வெளியிட்டா பிரைவசி போயிடும்னாங்க. இப்ப எப்படி எம்பிஸ் உடைய சிசிடிவி ஃபோட்டோஸ்லாம் ஃபுட்டேஜ வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் ஏன் 5 மணிக்கு மேல நடைபெற்ற மகாராஷ்டிராவுல நடைபெற்ற வாக்கு சிசிடிவி வெளியிடல. அப்ப ஞானேஷ்குமார் அவர்கள் அங்க ஒண்ணு சொல்றாரு. இப்ப ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. அதே தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் நடந்துச்சு. இப்ப இந்த வீடியோல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? மோடி அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கும்படியாக தம்பிதுரை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். கட்சி கட்டுப்பாடு. இது ஒரு பாயிண்ட். தேர்தல் ஆணையம் அப்போ ஒண்ணு சொல்லிட்டு, இப்போ ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். 3வதா இந்தியா கூட்டணியோடைய எம்பிஸ் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்ல. இந்த 3 விடயங்களை பார்த்து நம்ம தெளிவாக பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்கணுமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.